டிவி வாங்க காசு எது சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. இது அட்வான்ஸ் பணம் இருந்துச்சுல்ல 20,000 அதில் தான் டிவி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ அட்வான்ஸ் நீங்கள் கேட்ட உடனே கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, உடனே சோழன் இருந்துட்டு கொடுத்துட்டாங்க நிலா. எதுவுமே கடன்லாம் இல்ல நிலா. என் சம்பளத்துல பிடிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சம்பளத்துல முன்கூட்டியே அட்வான்ஸா வாங்கியிருக்கேன். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா? அப்ப நீ கேட்ட உடனே பணத்த குடுத்துட்டாங்க அந்த ஹவுஸ் ஓனர் அப்படிதானே? அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே இவளுக்கு தான் விஷயம் தெரியுமே. நம்ம இப்ப இல்லன்னு சொல்ல முடியாது, ஆமான்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு அது வந்து நிலா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. "ஏன் சோழன் இப்படி இருக்கீங்க? எதுக்காக கண்டவன் கால்ல விழுகுறீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல நிலா, பணத்த குடுத்துட்டேன். இருந்தாலும் அந்த ஆளு தரமாட்டேன்னு சொன்னாரு. நானும் என்னென்னமோ எப்டி எப்டியோ கேட்டு பார்த்தேன். ஆனா அவரு தரலன்னு சொல்லவும் எனக்கு வேற வழி தெரியல. நீயும் பணம் இல்லாம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டியா? அதனால தான் நிலா கால்ல விழுந்துட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேகமா சோழன போயி நிலா கட்டி பிடிச்சுக்கிட்டு, "எனக்காக எதுக்காக சோழன் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? நான் உங்களுக்காக எதுவுமே பெருசா பண்ணதே இல்ல. ஆனா, நீங்க எனக்காக எவ்வளவோ அவமானப்படுறீங்க. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு என்னைய சந்தோஷப்படுத்தணும்னு நெனைக்கிறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. "வருத்தப்படாத நிலா, நான் பண்ணது தப்பு தான். உன்கிட்ட கேட்காம நான் வீட்டுக்கு அட்வான்ஸ் குடுத்துருக்க கூடாது. உன் விருப்பத்த கேட்காம தனி தனி குடித்தனம் போகணும்னு நெனச்சதும் தப்பு தானே." அப்படின்ற மாதிரி சோழன் சொல்றாங்க. "அழுகாத நிலா, நீ அழுதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழுகாத நிலா." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நிலா இருந்துட்டு பயங்கரமா அழுறாங்க. "சாரி சோழன், என்னைய மன்னிச்சிருங்க. என்னால தான் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்க பாட்டுக்கு ஜாலியா இருந்தீங்க. நான் தான் உங்க லைஃப்குள்ள வந்து தேவையில்லாம உங்கள கஷ்டப்படுத்துறேன்னு நெனைக்கிறேன். என்னைய சந்தோஷமா பார்த்துக்கிறணும், வசதியா பார்த்துக்கிறணுன்றதுக்காக நீங்க இப்டி கண்டவன் கால்லலாம் விழுந்துட்டுருக்கிறீங்க." அத வானதி வந்து சொல்லும்போது எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அவ அவ்ளோ கேவலமா உங்கள பத்தி சொன்னா. எனக்கு ஒரு நிமிஷம் என் இதயமே நொறுங்கிருச்சு சோழன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அவ ஒரு பைத்தியம் நிலா. அவன் அந்த பாண்டி எதுக்கு தான் அவள கூட்டிட்டு வந்தானோ அங்க. சரி விடு. அவ சொன்னதுக்கெல்லாமா நீ இது பண்ணி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படிலாம் இல்ல சோழன். என் புருஷன் என் புருஷன் அவமானப்படுறத பார்த்துட்டு நான் எப்படி இருக்க முடியும்? என்னதான் இருந்தாலும் நீங்க என்னோட ஹஸ்பண்ட் சோழன். நீங்க அவமானப்படுறத இன்னொருத்தவங்க பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்றது எனக்கு எவ்வளோ அசிங்கமா இருக்கும். எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்துட்டு சோழன கட்டிப்பிடிச்சுட்டே இருக்காங்க. அப்ப நம்ம சோழன் வந்துட்டு, "சரி நிலா, இனிமே இப்படி எதுவுமே நடக்காது. கவலைப்படாத. இதுக்கு நான் தானே முக்கிய காரணம். நீ என்ன பண்ணுவ? நீ ஏன் வருத்தப்படுற? இனிமே இந்த மாரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சரியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி சோழன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா இப்போ வீட்டுக்கு ஆளுங்க வந்து அந்த டிவி இன்ஸ்டால் பண்றாங்க. அப்போ பல்லவன் வந்துட்டு வேகமா சோழனோட அந்த ரூம் கதவ வந்து தட்டுறாங்க. உடனே இதோ வரேன் பல்லவா" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கதவ திறக்குறாங்க. அப்போ நிலாவும் வெளியில வந்துட்டு, "அண்ணி, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பாருங்க டிவி ஓடுது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்லா இருக்குடா பல்லவா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் சொல்லிட்டு இருக்கும்போது, சோழன் இருந்துட்டு, "சரி அண்ணாகிட்ட ஒண்ணும் பிரச்சனை இல்லண்ணே. நிலாவுக்கு கோவம்லாம் இல்ல." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "சரிடா, நான் கூட பயந்துட்டே இருந்தேன். ஐயய்யோ! நிலா இதுக்கு டிவி வேற வாங்கிட்டு வந்திருக்கே, இதுக்கு எதுவும் சொல்லுவாளோ என்னமோன்னு நெனச்சேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல." அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா பாண்டி வந்துட்டு, டேய் என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அண்ணே இங்க பாருண்ணே, எல்லாமே நம்ம சோழன் அண்ணனோட சர்ப்ரைஸ் தான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னதுடா இது? அந்த அட்வான்ஸ் பணத்த கொண்டு போய் நீ குடுக்கலையா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எதுக்குடா? அதான் சம்பளத்துல மாசம் மாசம் கழிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டார்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம நம்ம போய் இது பண்ணிக்கிட்டு, அதான் இந்த காச என்ன பண்ணலான்னு நெனச்சேன். இந்த பிரச்சனைக்கு ஆரம்ப காரணமேன்னு டிவி தானே. அதனால தான் சரி டிவி வாங்கி வச்சிடலான்னு நெனச்சுட்டு வாங்கி வச்சுட்டேன்டா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சூப்பர்ரா சோழா! இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. பரவால்லடா." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து பார்த்துட்ருக்குறாங்க. மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, நிலா இருந்துட்டு வேகமா ஒரு ஃபைல் எடுத்துட்டு முன்னாடி, அதாவது சாமி ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு விளக்கு பொருத்தி அந்த ஃபைலெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சேரனா இருந்துட்டு, "என்னாச்சுப்பா நிலா? இன்னைக்கு அ காலையிலேயே வந்து வேகமா கிளம்புன மாதிரி இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாண்ணே, நான் உங்ககிட்ட சொல்லுவோன்னு நெனச்சேன். நேத்து நடந்த பிரச்சனையிலே வந்துட்டு நான் சொல்ல மறந்துட்டேனே.
வானதி வந்து இப்படிலாம் சொன்னாங்களா? எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்புறம் இவர் வர்றதுக்கு வேற லேட் ஆயிருச்சா? அப்படி இப்படின்னு எனக்கு சொல்றதுக்கு மறந்தே போயிட்டேனே. இன்னைக்கு எனக்கு ஒரு ப்ராஜெக்ட்ட இன்னைக்கு டெமோ கிளாஸ் இருக்குதுண்ணே. டெமோ பண்ணணும்னே. அதனால இந்த ப்ராஜெக்ட்ட மட்டும் நான் நல்லபடியா சக்ஸஸ்ஃபுல்லா நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, சூப்பரா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! அப்படியாப்பா! நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "என்ன நிலா என்கிட்ட கூட சொல்லல. இவ்வளோ வேகமா கிளம்பிட்ட?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க சோழன். சரி உங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நான் நெனச்சேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இரு ஒரு 5 நிமிஷத்துல நான் ரெடி ஆயி வந்துர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டுருக்காங்க. "எங்க போணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல பல்லவா, எனக்கு ரொம்ப வந்து ஒரே டென்ஷனா இருக்குது. இதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ட ஒரு 5 கம்பெனி வந்து எங்கள விட ரொம்ப லீடிங்ல இருக்கிற கம்பெனிலாம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கம்பெனிலாம் வந்து எங்களுக்கு காம்படிட்டரா வந்து இருக்கிறாங்க. இதில யாரோட ப்ராஜெக்ட்டு நல்லா வந்து நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்றோமோ, அவங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் போகும்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வளர்ந்து வர்ற கம்பெனிகளும் இதில ஜாயின் பண்ணிக்கலான்னு சொன்னதுனால, நாங்களும் அப்ளை பண்ணோம். எங்களுக்கும் அந்த இது வந்து அப்ரூவ் ஆகியிருக்குது. இப்போ நாங்களும் போய் கலந்துக்கலாம். அதுக்கு தான் ஒரே பயமாவும், பதட்டமாவும் இருக்குது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்தில சோழன் வந்துட்டு, "அப்படிலாம் பயப்படாத நிலா. கண்டிப்பா நீ சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணுவ. பார்த்துக்கிட்டே இரேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லும்போது, "நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இருந்தாலும் பெரிய பெரிய கம்பெனிலாம் வரும். நாங்க என்னமோ இப்ப ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மாசம் கூட ஆயிருக்காதுல்ல. முழுசா முடியல. ஆனா பெரிய பெரிய கம்பெனிலாம் வருது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கலாம் இருக்காங்க. கவர்மெண்ட் கவர்மெண்ட் டெண்டர் எடுத்து முடிச்ச கம்பெனியும் வரும். அவங்க கூட நம்மளால வந்து போட்டி போட முடியாது. இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குமே அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இதிலேயே கலந்துக்கிற போறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கவலையே படாதீங்க அண்ணி. என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், இதில நல்ல ஒரு நாலேட்ஜ் உங்களுக்கு இருக்குது அண்ணி. நீங்க வருத்தப்படாதீங்க. இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா உங்களுக்கு தான் கிடைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்ல, "உடனே ரொம்ப தேங்க்ஸ் பல்லவா" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. அதே மாதிரி பாண்டியும், "கண்டிப்பா நீங்க இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தான் கிடைக்கும் பாருங்களேன். நீங்க உங்க பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் பாண்டி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இந்த கடவுள் எப்பயுமே உனக்கு துணை இருக்கும்பா நிலா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன வந்து சூடெல்லாம், கற்பூரம்லாம் காட்டி அப்படியே விபூதி எடுத்துக்கிறாங்க எல்லாருமே. இப்போ சோழன் வந்துட்டு, "சரி நிலா நம்ம போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கேருந்து போகும்போது, அவரு நடேசன் வந்து வராரு. நடேசன் வந்துட்டு, "என்ன மருமகளே, காலையிலேயே வேகமா கிளம்பிட்ட?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அத கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் வேகமா கிளம்பிட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கவலையே படாதம்மா, நீ பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். உனக்கு இந்த ப்ராஜெக்ட் உனக்கு தான் கிடைக்கும். நீ பார்த்துக்கிட்டே இரு. இந்த பிசினஸ்ல நீ தான் நம்பர் 1 வரப்போற. ரொம்ப டாப்ல வரப்போற." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "தேங்க்ஸ் அங்கிள். நான் போயிட்டு வரட்டுமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கவலையே படாம போயிட்டு வா. நல்லா சந்தோஷமா இரு. கான்ஃபிடென்ட்டா இரு." அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அதுக்கப்புறமா சோழன் வந்துட்டு, "எந்த லொக்கேஷன் நிலா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு போயிடுறாங்க. பார்த்தா அது பெரிய கம்பெனியா இருக்குது. சோழன், "எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஒரு மாதிரி நர்வஸா இருக்குது. பதட்டமா இருக்குது." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கும்போது, "என்ன நிலா நீ ஒரு கம்பெனியோட எம்டி. நம்ம உன் கம்பெனிய நல்லபடியா ரன் பண்ணணும் அப்படின்னா, உன் கம்பெனியும் இதே மாதிரி மிகப்பெரிய கம்பெனியா வரணும். நீ மிகப்பெரிய தொழிலதிபரா வரணும்னா, இப்படிலாம் பயந்துட்டு இருந்தா எப்படி? நான் இங்கேயே தான் இருப்பேன். நீ முடிச்சுட்டு வர்றது வரைக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல சோழன், நான் இப்போ உள்ள போனதுக்கப்புறம் அது முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாதுல்ல. எல்லாருமே அவங்களோட ப்ராஜெக்ட்ட பத்தி, டிசைன பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கே நேரம் ஆகும்ல. ஒவ்வொன்னா பார்த்து தானே ஃபைனல் பண்ணுவாங்க. அதனால இருக்கட்டுமே. நீங்க கிளம்புங்க. நீங்க போயிட்டு வாங்க. உங்களோட வேலைய பாருங்க. நான் முடிச்சுட்டு கூட ஃபோன் அடிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் இங்க தான் வெயிட் பண்றேன். நீ நல்லபடியா முடிச்சுட்டு வா. சரியா? எப்பயுமே நான் பக்கத்துல தான் இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலாவுக்கு ஆறுதல் படுத்தி, நிலாவ வந்துட்டு கம்பெனிக்குள்ள அனுப்பி வைக்கிறாரு. ஸோ உள்ள போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. அதுல அந்த ராகுவுமே வந்து இருக்கிறான். ஏன்னா, அவனுக்குமே வந்து அந்த ப்ராஜெக்ட்ட அதாவது வர சொல்லியிருப்பாங்க. அந்த இத அட்டெண்ட் பண்றதுக்காக. இது ஒரு போட்டி மாரி தானே. யாரு நல்லா டிசைன் பண்ணி சப்மிட் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் போகும். அந்த ஆர்டர் போகும் அப்படின்ற மாதிரி. உடனே ராகவ் இருந்துகிட்டு, "வாங்க நிலா, எல்லாமே கேள்விப்பட்டேன். மறுபடியும் அந்த டிரைவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க போல இருக்குது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "இன்னும் உன் புத்தி உன்னைய விட்டு போகலையா? நீ யாரு என்னைய பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு?
மேடம்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. அப்போது நீ முதல்ல எனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகவ் சொல்ல, நீ மரியாதை கொடுக்குற மாதிரி நடந்துக்கலையே, நான் எதுக்கு உனக்கு பிறகு மரியாதை கொடுக்கணும், என்ன வேலைக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லும்போது, ராகவோட மேனேஜர் இருந்துட்டு, என்ன மேடம் எங்கள் கம்பெனிலே வேலை பார்த்துட்டு எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்கிறவங்கெல்லாம் சீனியர்லாம் இருக்கிறாங்க, அவங்க கூட போட்டி போடணும்னு நீங்கள் வந்திருக்கீங்களே, இதெல்லாம் என்னத்த சொல்கிறது, உங்களுக்கே தெரியும் இந்த காம்படிட்டிவ் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி வந்து என்ன நம்பிக்கையில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் கேட்க, உடனே ராகவை பார்த்துட்டு நிலா இருந்துட்டு மேனேஜர்கிட்டையும் ராகவ் கிட்டையும், நமக்கு உங்கள் கம்பெனியில் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கும்போது ஒரு 25 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்டை நான் முடிச்சு கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா, அந்த டிசைன் யார் பண்ணி கொடுத்தது, நான் பண்ணி கொடுத்தது தானே, அதனால தானே அந்த ஆர்டரே உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்ல, இந்த ராகம் வந்துட்டு அப்படியே வாயடைச்சு போயிட்டு அமைதியாயிடுறான். நீ என்ன வேலைக்கு வந்தியோ அதை பாரு, நான் ஏன் என்ன வேலைக்கு வந்தேனோ அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என் வழியில் குறுக்க வராத, நீ உன்னோட டிசைனே டிஸ்ப்ளே பண்ணு, யாருக்கு பிடிக்குதோ யாரோட டிசைன் பிடிக்குதோ அவங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைக்க போகுது, எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து கத்தி விட்டுறாங்க. அப்போ திவ்யாவும் பக்கத்தில் வந்துடுறாங்க. என்ன நிலா முதலியே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் திவ்யா, நீ இப்போ தான் வரியா, நான் சோழன் கூட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் நானும் பார்த்தேன், வெளியில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன பாஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன மேடம் எம்டி ஆயிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்க, யாராக இருந்தாலும் ஆனவனா சும்மா ஒரு செட்டை போட்டு உக்காந்து நானும் எம்டி ஆயிட்டேன்றாங்க, நானும் கம்பெனிக்கு முதலாளி, நானும் தொழிலதிபருன்றாங்க, அதுக்கு தகுதி தரமே இல்லாதவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்ல, அப்போ எப்படி எப்போ ராகவ் நீங்கள் எப்படிலாம் பேச ஆரம்பிச்சிங்க, அப்போ உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்கள் தொழிலதிபர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்க, அப்புறம் ராகவ் வாயை மூடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அங்கே வந்துட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போது இது மிகப்பெரிய ஈவெண்ட். இந்த இதில் வந்துட்டு இந்த போட்டியில் வந்து கண்டிப்பாக யார் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் கொடுப்போம். இது வந்து 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு. இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் சரி, ஃப்ரெஷராக இருக்கிறவங்களும் சரி, எதுக்காக 2 பேரையுமே கூப்பிட்ருக்கோம் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களும் சரி, ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஸோ யாரோட ஐடியா பெஸ்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பை கொடுக்கலான்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, இளம் தலைமுறையினருக்கு கூட வந்து இந்த வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க இன்னும் யூஸ்ஃபுல்லாக அவங்களோட லைஃப்பில் பெட்டராக இன்னும் அனுபவம் பெறுறதுக்காக இது ஒரு வாய்ப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் வந்து எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் கொடுத்த டயத்துக்குள்ளே நீங்கள் டிசைனை ரெடி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இப்போது அந்த டிசைனை டிஸ்ப்ளே பண்ணுங்கள், அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், யாரோட ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கோ, டிசைன் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு எங்களோட இந்த 100 கோடி ரூபா ப்ராஜெக்டாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு கம்பெனியாக வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனி சார்பில் வந்தவங்களாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது மதிய டைம் வந்துடும், கொஞ்சம் பிரேக் விட்டுருவாங்க. பாதி பேருக்கு ஐயோ சூப்பர் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களே, நம்ம சரி பரவாயில்ல என்ன நடக்குன்னு தெரியல திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்க திவ்யா இருந்துட்டு, கவலைப்படாத நிலா, உனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு உன் மேலே நல்ல நம்பிக்கை இருக்குது, உன்னோட டிசைன் தான் இப்போ இங்கே வந்து செலக்ட் ஆக போகுது, பார்த்துக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க. லன்ச் டைம் வந்துருச்சு, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஏதாவது தெம்பாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எப்படியும் லஞ்சுக்கு அப்புறம் தானே நம்மளோட டெமோ கிளாஸ் வரும்னு சொல்லி நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே சாப்பிட உட்காடுறாங்க. சாப்பிட்டுட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போது ராகவ் இருந்துட்டு, என்ன நிலா எம்டி மேடம் ரொம்ப டென்ஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது, பார்த்தீங்கள்ல ப்ராஜெக்ட் எப்படி டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்கன்ட்டு, இதுக்கு பேர் தான் டிசைனு, 25 கோடியை பண்ணி கொடுத்துட்டு இப்படி பண்ணுறீங்களா, 100 கோடி ப்ராஜெக்ட்டு, அப்போ எப்படி இருக்கும் டிசைன் பண்ணுறதெல்லாம், இதெல்லாம் சாதாரண விஷயமா அப்படின்ற மாதிரி இந்த ராகவ் கலாய்ச்சிட்டு போக, அவன் கிடக்குறான், அவனுக்கு போட்டியாக நம்ம வந்து உட்காந்துருக்கோன்ற ஒரு ஆணவத்தில் பேசிட்டு போகிறோம், கோவத்தில் பேசிட்டு போகிறான், நீ விடு நிலா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிரேக்குக்கு அப்புறமா மறுபடியும் டிசைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு ராகவ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், ரொம்ப ப்ராஜெக்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, நாங்கள் எதிர்பார்த்தது மாதிரியே இருக்குது, ரொம்ப வெல்டனாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே ராகவ் வந்து ரொம்ப பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. உடனே ராகவ் வந்துட்டு நிலாவை பார்த்து ஒரு மாதிரியாக நமட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படியே வந்து உட்காராரு. அதுக்கப்புறமா நம்ம நிலா வந்து இந்த ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவங்களோட. அப்போது அங்கே வந்திருக்கிற
ரூ. 100,00,00,000 ப்ராஜெக்ட்ட குடுக்கறதுக்கு வந்திருக்கிற இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா அந்த ப்ராஜெக்ட்னால இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. நிலாவோட ஆட்டிட்யூட் வந்துட்டு எக்ஸ்ப்ளைன் பண்றதா இருக்கட்டும், ஆட்டிட்யூட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. டிஃப்ரெண்ட்டாவும் அவங்க நெறைய விஷயங்கள் வந்து அந்த டிசைன் ஒர்க்ல வந்து சொல்லுவாங்க. ஸோ கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, "ரொம்ப சூப்பரா பண்ணீங்கம்மா. பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கூட இப்படி பண்ண மாட்டாங்க. நீங்க ரொம்ப எதிர்பார்த்த மாதிரியே நீங்க பண்ணியிருக்கிறீங்க. இந்த மாதிரி தான் நாங்க வேணும் அப்படின்னு அவுட்புட் வேணும்னு சொல்லிட்டு எங்க மனசுல நாங்க யோசிச்சு வச்சிருந்தோம். யாரு கரெக்ட்டா நாங்க மனசுல நெனச்சத அப்படியே எக்ஸ்ப்ளைன் பண்றீங்களோ, அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் போணும்னு நெனச்சோம். நீங்க கரெக்ட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாருமே வந்துட்டு அப்படியே குரூப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ட யாருக்கு குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா நாங்க அனௌன்ஸ் பண்ண போறோம். இதுல மத்தவங்களோட சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம் தான். இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட்ட ஒருத்தவங்களுக்கு தான் குடுக்க முடியும். நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்கன்னு நாங்க நெனைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே வந்து அத பத்தின விஷயங்கள வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கடைசில பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் வந்து நிலாவோட கைக்கு தான் வருது. நிலாவோட டிசைன் தான் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் ஆறாங்க. ஸோ இத வந்து நிலா சோழன கட்டி பிடிச்சுட்டு சொல்லப் போறாங்க.